ஆக்சுவலி எனக்கு நார்மலாக ஒரு சூப்பர் ஸ்டேஷன் இருக்கும். நான் பாடின படத்தில் நான் நார்மலாக பார்க்க மாட்டேன். அப்படியா? அது ஏன்னு தெரியல. பட் பின் தேர் சின்ஸ் தி பிகினிங். நிறைய பேருக்கு அது உண்டு. பட் இந்த படம் ஐ saw it. பர்சனல் क्वेश्चंस கேட்பமா? சொல்லுங்க சார். கல்யாணம் எப்போ? தெரியல சார். என்ன? when I know you I'll tell you sir. தெரியலேரு ராமா பக்திமா இருக்குங்கற மாதிரி சொல்றீங்க. சரி, நீங்க கல்யாணம் பண்ணி போற பொண்ணு தமிழ் பொண்ணா அது வந்து அங்க இருக்குமா? தமிழ். நம்ம ஊர் பொண்ணா தான் இருக்கும் நிச்சயமா. லவ்வா இருக்கலாம். ஆல்ரெடி லவ் ஒன்று இருக்கு. இன்று போய் நாளை வாராய் என்னை ஒரு மனிதன் புகழுவதோ, இன்று போய் நாளை வாராய். பர்சனல் क्वेश्चंस கேட்பமா? சொல்லுங்க சார். கல்யாணம் எப்போ? தெரியல சார். என்ன? when I know you I'll tell you sir. தெரியலேரு ராமா பக்திமா இருக்குங்கற மாதிரி சொல்றீங்க. in time sir. இப்போ ஆல்ரெடி you are 31. ஆமா. சரி. within the next few years. இன்னும் few years ஆகும். இப்போதான் I feel like உங்களை தான் நீங்கள் எந்த கச்சேரிக்கு அல்லது எந்த ஷோக்கு போனாலும் வந்து மிகப்பெரிய கூட்டம் வருது. இப்போ முக்கால்வாசி பெண்களாக தான் இருக்காங்க. உங்களுக்கு இன்னும் ஒரு ஆள் கிடைக்கலையா? எனக்கு அதில் I don't have time to think about that. I think இன்னைக்கே நிறைய பேசியிருக்கோம் that there's a lot of different worlds I'm a part of musically. சரி, நீங்கள் கல்யாணம் பண்ணி போகிற பொண்ணு தமிழ் பொண்ணா அது வந்து அங்கே இருக்குமா? தமிழ். நம்ம ஊர் பொண்ணாக தான் இருக்கும் நிச்சயமா. லவ்வாக இருக்கலாம். ஆல்ரெடி லவ் ஒன்று இருக்கு. அது நெக்ஸ்ட் இன்டர்வியூவில் பேசிக்கலாம் சார். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு லவ்லாம் ஏற்பட்டிருக்கா? சின்ன வயசு லவ்லாம் உண்டா? சும்மா it will be there. எந்த வயசில் ஒரு க்ரஷ் வந்தது? செகண்ட் தேர்ட் கிரேட்லேயே early on. சின்ன வயசுலேயே வந்திருக்கு. ஆமாம். But again, this is all things that is like fleeting. It comes, it goes, so on and so forth. But you know, being a musician, any artist, any creative person, I think we're naturally very emotional people. And the emotional we can tap into what we tap into. பாடச்சொல்லியல் composition பண்ணச்ச. அப்போ மேரேஜுங்கிற இன்ஸ்டிடியூஷன் அதுக்கு அவ்வளோ சரியாக வராதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அப்படின்னு இல்லை சார். I think I maybe it's a bit old school of me, but I believe in the institution of marriage. I think it's important for many reasons. Progeny, also for to build a life with someone else. But adukku time venum. You have to have the time to do it justice. Like anything, sangeeta mari dhaan. If you don't have time to give your heart and soul to music, you shouldn't do it at all. And same thing. You have not seen the right girl till this time. I'm just waiting, sir. That's all. விஜய் மாதிரி சொல்றீங்க ஐ வெயிட்டிங்னு. ஸோ உங்கள் அம்மாவுக்கு வந்து உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து சந்தோஷமா? வெரி வெரி ஹாப்பி. ஐ திங்க் they're proud. பட் என்னோட ஃபுல் ஃபேமிலி, அக்கா அப்பா அம்மா 3 பேரும் they're very integrally involved in my career, very supportive, but also they push me. Same way for me, for them. உங்கள் அம்மா வந்து இன்னைக்கு இது சரியாக பாடினேன், இது இப்படி பாடிக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களா? காரில் as soon as we get in the car நான் கேட்பேன். இல்லைன்னா நான் கேட்கலனாலும் they'll give me their feedback. சில சமயம் நான் நினச்சிப்பேன் இந்த கச்சேரி நல்லாவே போகலன்னு, பட் they'll think it's really good. Of late, mostly the reverse of that has not happened. நான் நினைப்பேன் கச்சேரி சூப்பராக போச்சு, then I'll come off நல்லாவே இல்லை இன்னைக்கு. அது has not been happening recently. But like I said, amma, everyone, they're proud, they're happy, but we're just at the base summit, sir. A long way to go still. So they know that, and we keep pushing. உங்கள் சிஸ்டர் எப்படி? உங்கள் இதுக்கு நிறைய கேட்பாங்களா? எங்கே இருக்காங்க அவங்க? She is a professor at Colorado College in Colorado, in the US. It's a liberal arts college that's very prestigious and very intense academic. Like their system is it's an awesome system over there, and she's a professor there. So she's both an academician and also an artist, both dancer, and both feed into the other. I'm blessed to have a family like I have, sir. Honestly, without them, I wouldn't be anything that I am. And I think we're able to have many discussions about music, about art, about dance, about the world. And we push each other. சரி, உங்களுக்கு மியூசிக்கை தவிர வேற என்ன இன்ட்ரெஸ்ட் உண்டு? I like to read.
I read a lot of books. Films, I like to watch films. என்ன படம் பார்த்தீங்க கடைசியா? லாஸ்ட்டாக என்ன பார்த்தேன், ஒரு ஹிந்தி படம் இருக்கு, ஓல்ட் மூவி பை குருதத், பியாசான்னு. சரி, that one I saw it. Then after that புஷ்பா நான் பார்த்தேன். புஷ்பா பார்த்தீங்க? ஆக்சுவலி எனக்கு நார்மலாக ஒரு சூப்பர் ஸ்டேஷன் இருக்கும், நான் பாடின படத்தில் நான் நார்மலாக பார்க்க மாட்டேன். அப்படியா? அது ஏன்னு தெரியல, பட் இட்ஸ் been there since the beginning. ஆமாம், நிறைய பேருக்கு அது உண்டு. பட் இந்த படம் I saw it, I liked it. Allu Arjun garu, I like his work a lot, so I like that movie. அதுக்கப்புறம் சும்மா ஏதானா I'll watch old movies a lot, rewatch some movies. I'm a big fan of Quentin Tarantino. So நீங்க யாருக்காவது பாட்டு சொல்லி தரீங்களா? இல்ல. For a little while I was teaching Rahman sir's son. I mean, just basics. This was maybe 4 or 5 years. யூஎஸ்ல வேற யாரும் இப்போ அமீன் சொல்றீங்க, வேற யாருக்காவது சொல்றீங்களா? இல்ல சார். ரீசெண்டாக வந்து ஓல்டு சாங்ஸ் எடுத்து பாருங்க, தமிழில் ஓல்டு சாங்ஸ் இல்லை. ஆமாம் சார். சீர்காழி கோவிந்தராஜன் உள்ளத்தில் நல்ல உள்ள பாருங்க, எக்ஸலண்ட்டாக பாடிருக்கீங்க. தேங்க்யூ சார். அது ஒரு பக்கம் வந்து நிச்சயமாக வந்து ஒரு கர்நாடிக் மியூசிஷியன்ஸ் தான் அந்த மாதிரி ஒரு சாங் எடுத்து, ஏன்னா அதெல்லாம் ஏற்கனவே முத்திரை குத்தப்பட்ட சாங். ஆமாம் சார். அந்த சாங் எடுத்து பாடும்போது அதுக்கு பயங்கர தில்லு வேணும். ஏன்னா நீங்கள் என்னதான் பெஸ்ட்டாக பண்ண கூட அது மாதிரி இல்லையே நம்ம உடனே சொல்லுவாங்க. அது யார் சாங்காக இருந்தாலும், ஈவன் எம்எஸ் சுப்பலட்சுமி சாங் நீங்கள் பாடினா கூட எம்எஸ் பாட்டு வேறம்பாங்க. ஸோ இந்த சாங்கை பாடும்போது உங்களுக்கு பற்றி விமர்சனம் வந்தது, சீர்காழி கோவிந்தராஜன் மாதிரி இல்லை, இவர் நிறைய ஏதோ இழுக்கிறாரு அப்படின்னு ஸ்லாங்காக சொன்னாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விமர்சனங்களை நீங்கள் ஏற்றுப்பீங்களா? இது மாதிரி விமர்சனங்களை? இந்த விஷயத்தில் என்னோட தாட், திஸ் இஸ் மை தாட். எனக்கு சீர்காழி கோவிந்தராஜன் ஐயானா லெஜெண்ட். ஓகே, ஆஃப் லெஜெண்ட்ஸ். சரி. அவரோட வாய்ஸ்னா ஐ பின் அ பிக் ஃபேன் சின்ன வயசுலேருந்து. சரி. நான் சொன்னேன், தாத்தா வாஸ் இன் ஃபில்ம்ஸ், ஸோ ஹீ வாஸ் அசோசியேட்டட் வித் ஹிம் க்ளோஸ்லி. ஸோ ஐ பின் லிஸ்னிங் டு ஹிஸ் வாய்ஸ் சின்ஸ் அ யங் ஏஜ். எனக்கு ஐ கேன்ட் சிங் லைக் ஹிம் ஃபார் மெனி ரீசன்ஸ். மெயின் ரீசன் மை வாய்ஸ் இஸ் மை வாய்ஸ். ஓகே. ஸோ நான் பாடினேன்னா it won't be like him, it won't be like anyone else. It will be like Sid Sriram and only like Sid Sriram, no one else. So that's one thing. So to expect any singer to sound like another singer, they're not a singer then, they're a mimicry artist. No one like. இல்லை நீங்கள் சங்கதிகள் போடுறது. So அது வரேன், I'll come to that point. But that's the first point, that each, see, my belief is any artist, singer-ஆ இருக்கட்டும், musician or instrumentalist இல்லைனா painter, their goal should be to find who they are and show that to the world. Not to copy someone else. அது ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, இந்த உள்ளத்தில் நல்ல பாட்டு. So my belief is that music should never be controlled. As long as it's done with respect to the past and with love and with talent as well. நான் சும்மா போய் சுதி இல்லாமல் பாடினேன்னா யாருமே they won't. Obviously it'll sound bad, that's one thing. But நல்லா ஸ்ருதி சேர்ந்து ஒரு பக்தியோட ஒரு ரெஸ்பெக்டோட பாடினா, for me it's fine. Then people are free to have their opinions on it. இந்த பாட்டு ஆஹிர் பைரவ், I said raga based, but in the context of a film, so there won't be any improvisation. நிறவெல்லாம் அதெல்லாம் வராது. பட் நான் ஐ வாஸ் திங்கிங், இது ராகா பேஸ்ட் பாட்டுனால ஏன் இது அந்த கர்நாடிக் ஸ்டேஜில் வரக்கூடாது? வரலாமே. அண்ட் த கண்டென்ட் ஆஃப் த சாங் ஆல்சோ இஸ் பேஸ்ட் ஆன் பக்தி, பேஸ்ட் ஆன் கர்ணன். ஸோ அதனால கான்டெக்ஸ்டும் சரியாக தான் இருந்தது டு மீ. So again, so taking it to the Carnatic stage and singing it, Carnatic stage la paadnona, then you have the ability to improvise, take a line. It's nerval. Kamboji la na oranga sai paadnena, பூலோக வைகுண்டம் அந்த லைன் எடுத்துட்டு I can spend so much time. அது மாதிரியே இதுல ஒரு லைன் எடுத்துட்டு. So my thinking is that people who are upset by this, either obviously after listening to Sirkari sir's செஞ்சோட்டு கடன் தீரல, ஸோ இது போடுவீங்க. நான் ஒரு 2-3 டைம்ஸ் அந்த லைன் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் பாடினேன், நிறவல் மாதிரி, நாட் டூ லாங், ஒரு 1 மினிட்க்கு. ஸோ இட் வாஸ் அன் எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லலாம். த ஃபேக்ட் தட் இட் மூவ்ட் ஸோ குவிக்லி ஆன்லைன். நான் அந்த கிளிப் ஒரு 56 செகண்ட்ஸ் போட்டேன்.
quickly it went to 1 million views, lots of shares, many comments, then news. இல்லைங்க, அதை நீங்கள் சொல்கிற பாயிண்ட்லாம் சூப்பரான பாயிண்ட் சொல்கிறீங்க. என்ன அங்கே என்ன ஒரு பிரச்சனைன்னா, அந்த சுச்சுவேஷன் இருக்குது பாருங்க, அது வந்து போர்க்களத்தில் ஒரு போர்க்களத்தில் முக்கியமாக உருக்கமாக பாடுற ஒரு பாட்டு. முழுக்க நாகிர் பைரவ உருக்கத்தை இறக்குவார் சீர்காழி. நீங்க அந்த பாட்டை வந்து ஒரு கச்சேரி மாதிரி பாடக்கூடாதுன்னு அவங்க சொல்றாங்க. உங்க பாட்டை தப்பு. That's a fair point. See, I think in the point solita, then we can move on to the next. But I'll say this. See, everyone is entitled to their opinion. Okay. I have no problem with it. No problem at all. Because at the end of the day, these are songs that are very close to people's hearts. They've listened to it many times, and it means something to them. But I will continue to, like I said, music cannot be controlled. It's not, I can't control it. Listeners can't control it. It is something given to us by God, by the Almighty. Okay. So who am I to say, illa ibdidhaan irukano. As long as I said, Shruti சேர்ந்து பாட்னா, ஒரு respect-ஓட பாட்னா, ஒரு அன்போட பாட்னா, it's fine. Like I said, if I go on stage and I start singing it like ஒரு ஸ்வரஸ்தானம் இல்லாம, இந்த ராகமே, if I switch it, இல்லைன்னா லிரிக்ஸ்லாம் தப்பா பாட்டேன்னா, then that's one thing. But if these things are there, I'll continue trying things. அது அவங்க பெர்ஸ்பெக்டிவ், அவ்வளவுதான். And that's it. அவ்வளவுதான். சூப்பர். எனக்கு அதில் ஒரு 2 லைன் பாடலாமே? இல்லை, அது இப்போ வேண்டாம் சார், அது நெக்ஸ்ட் டைம் பண்ணிக்கலாம். வேண்டாமா? சரி, ஓகே, கிரேட். இந்த பாட்டு இப்போ சமீபத்தில் சிஎஸ் ஜெயராமன் வந்து சம்பூர்ண ராமாயணத்தில் பாடல இன்று போய் நாளை வா வந்து அதில் யாரும் விமர்சனம் பண்ணல, உங்களை வந்து ஓன்னு சொல்கிறாங்க எல்லாருமே. அதை நான் கேட்டவொன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க. அது 2 லைன் பாடலாமே? இன்று போய் நாளை வாராய், இன்று போய் நாளை வாராய், என்னை ஒரு மனிதனும் புகழுவதோ, இன்று போய் நாளை வாராய், என்னை ஒரு மனிதனும் புகழுவதோ, மண்மகள் முகம் கண்டேன் மனம் கலைந்திடும் நிலையின்று ஏன் கொடுத்தாய் ஈஷா, மண்மகள் முகம் கண்டேன் மனம் கலைங்கிடும் நிலையின்று ஏன் கொடுத்தாய். கிரேட். திலங்கு ராகம் இது. ஆமா. திலங்குல வந்து இன்னைக்கும் அந்த பாட்டு வந்து திலங்குனா அந்த பாட்டு தான் ஞாபகம் வரும். ஆமா சார். அது எவ்வளோ கீர்த்தனம் வந்தாலும் திலங்குனா அதுதான் நான் ஞாபகம் வரும். ஃபுல் திலங்கு எசன்ஸ் இருக்கு இந்த பாட்டு. சூப்பர். நீங்க வந்து கர்நாடிக்கும் பாடுறீங்க, சினிமா பாடுறீங்க, ஆல்பங்கெல்லாம் ரிலீஸ் பண்ணுறீங்க. இப்படி நிறைய ஜேர்னல்ஸ் பண்ணும்போது இது வந்து உங்களால் ஜஸ்டிஸ் பண்ண முடியுதா? டெஃபினெட்லி சார். பண்ண முடியுதா? ஆமாம். The only thing is time, and I spend all my time. அந்த சங்கீதத்துக்கு உங்களால் ஜஸ்டிஸ் பண்ண முடியுதா? டெஃபினெட்லி. அதான் நான் சொன்னேனே. ஸோ லைக் தோடி செட்டு இல்லைன்னா காம்பூஜி ஆல்ரெடி பாட்டு, கல்யாணி பாட்டு, all of it. I can see, besides the reaction from the audience, we from within ourselves, if we feel that, you will feel it. See, what 5-6 years ago, I felt like something was there. I had this innate sense in Carnatic Sangeetam is there within me, but still it wasn't all the way refined. So you work, you practice 3, 4, 5 hours every day. And these ideas, the subconscious at the end, see, ideas varla. Is it able to translate through the music? Are you able to sing it? You work and you get to the point where you're able to do that. So yeah, I would say not only doing justice, but thriving. So I and I say that with all humility though. I'm not saying I'm this or that, but
I know the role I play with this in this music form, and I know what I'm able to deliver on. இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து நிறைய சினிமா பாட்டு வந்து நிறைய பாடுறீங்க. இப்போ அஃப்லேட்டாக நிறைய தமிழ் தெலுங்கு நிறைய பாடுறீங்க. இப்படி சினிமா பாட்டு பாடும்போது அங்கே வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஸ்கேல்ஸில் பாடுறீங்க. அங்கே ஆமாம் சார், ஒன்று ஒரு ஸ்கேல், டிஃப்ரெண்ட் ஸ்கேல்ஸ் அங்கே ஒன்றும் பண்ண முடியாது. அதுவும் சித்து வராருன்னா உடனே ஸ்கேலை அவங்க ஏற்றி விட்ருவாங்க. நல்ல எவ்வளோ வேணாலும் மேலே போகணும், தாரஸ்தாய்க்கு போக சொல்லுவாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்கேல்ஸில் பாருங்க. அங்கே பாடிட்டு கர்நாடிக்கில் வந்து நீங்கள் 2.5 கட்டையா? 2 கட்டை. ஓகே, 2.5 கட்டை. நீங்கள் 2.5 கட்டையில் பாடும்போது சில நேரங்களில் உங்கள் வாய்ஸ் ஸ்ட்ரெயின் ஆகுது அப்படின்னு ஒரு விமர்சனம் வருது. உங்கள் வாய்ஸ் யூ கெட் யுவர் வாய்ஸ் ஸ்ட்ரெயின்டு அப்படின்னு ஒரு விமர்சனம் வருது. அதை நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? See, we've come to there's been one trend in Carnatic music. Trend சொல்ல மாட்டேன், பட் சிவராமன் சார் சொன்னாரு இந்த பார்த்தசாரதி சுவாமி சபா கச்சேரி நல்லா வாய் விட்டு பாடுறாங்க. ஆமா, நானும் கேட்டேன். நீங்க வந்தீங்க அந்த நிச்சயமா. அவங்க குடும்பத்துல வந்து தேனபிஷேகம் பண்ணிருக்காங்கன்னு சொன்னாரு. ஆமா. ஸோ நான் எனக்கே I don't want to keep talking about myself, but he said that. So I have a voice that throws. ஸோ எனக்கு இந்த தாரஸ்தாயில அன்னைக்கு I think I sang தோடி and I sang மோகனம். ததர ததரோ ததரன I can sing in those places easily because of the voice I've been given. Okay. And the practice I've done, sure. But not as many people are singing with this level of throw illa. But that's not because their music is like, we look at like M.D. Ramanathan, sir, of the yesteryears. He had his voice. That has this beautiful sonorous voice. And also just the lower range of his voice just felt so rich. So each musician has the voice that they've been given, and they will sing with that voice they've been given. And my voice is this. Right? My comfort zone is male sa and above. Is what I love. Obviously, Carnatic music like chumma na ange paadi irukka mudiyadhu. I have to be singing in all the ranges. But it's something that people haven't heard in a while. This open, loud voice in the higher region. So someone will have something to say. Also, ஒரு கச்சேரியில maybe voice was a bit tired. அதுவும் இருக்கலாம். See, we're not going to be perfect. நீங்க ரொம்ப மேல் ஸ்தாயி பாடி மந்திரஸ்தாயி பாடும்போது உங்க வாய்ஸ் வந்து ரொம்ப பலகீனமா கேட்கறப்பலையும் ஒரு விமர்சனம் வருது. அது ஒர்க் பண்ணணும் சார். ஸோ எனக்கு நான் சொன்ன மாதிரி நேச்சுரலாகவே my voice is not resonant in the lower region. சின்ன வயசுலேருந்து அப்படி தான். Even before my voice broke, I would like to sing higher bits. Lower bits wouldn't come as well. You work. See, I'm now 31 years old. So I'm hoping that I have many decades in my career to build towards. So there's things I have to build towards, I need to work on. So there's something I'll work on. உங்களை வந்து கர்நாடிக் மியூசிக் வட்டாரத்தில் மாடர்ன் பாகவதர்ங்கிறாங்களே, தெரியுமா உங்களுக்கு? இது நீங்க சொன்னதுக்கு அப்புறம் இல்லை, நிறைய பேர் சொல்றாங்க. ஏன்னா கர்நாடிக் மியூசிக்கில் அந்த மேடையில் அதுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருந்தது. நீங்கள் அந்த ஸ்டைலே உடைச்சிட்டீங்க இல்லையா? அது விமர்சனமும் வருது, ரசிக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? I can only be me, sir. So எனக்கு music is a divine form where the biggest ஒரு ப்ரீரெக்விசிட் மாதிரி வச்சோங்களேன், அந்த ஆனஸ்டி இருக்கணும். அந்த ஆனஸ்டி இல்லைன்னா மியூசிக் இஸ் யூஸ்லெஸ், பிகாஸ் இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன். பாடுச்ச யூ வாண்ட் டு கம்யூனிகேட், கனெக்ட் வித் த பீப்புள் லிசனிங். அந்த ஆனஸ்டி அந்த பாட்டில் இல்லைன்னா இட் won't connect. That's a fact. So when I'm on stage, I can only be me. I can't be someone else. So that's it. நிறைய இங்கிலீஷ் ஆல்பங்கள்லாம் பண்ணுறீங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க? லேட்டஸ்ட்டாக it's been about 3 years since I've released something new, but I've been working on my album for the last 2 years now. So இப்போ தான் we're about to finish it. உங்களுடைய ஆல்பங்கள் வந்து வெஸ்டர்ன் வேர்ல்டில் வந்து உங்களுக்கு இதாகுதா, நல்ல ரிசப்ஷன் கிடைக்குதா? ஆமாம் சார், கவனிக்கிறாங்களா? ஆமாம், especially in the last couple years it's really been growing. See,
Western world, up until now, very few people that look like us that have brown skin have been accepted in that popular culture. Anga. Sonna madri, na minala sonna madri, Rahman sir, he got the Oscar at the highest level. Besides him, very few people. Maybe Queen, Freddie Mercury is there. He, I think, originally was from Bombay but grew up in London. But in the last decade, I think now, from the West, they're looking at India a lot. Lots of for cultural cues, influences. So I think the next year, 2 years will be very exciting for me in that part of the world. And also generally for Indian music globally. Indian-based music. So now our English album partner, adliyum and the Carnatic influence irkum. Somewhere it will be there. Because that's the music that flows through my veins as blood. அங்க நிறைய கான்செப்ட்லாம் பண்றீங்களா? ஆமா, நிறையவே. So when I'm releasing an album, that's the time நான் நிறைய ஷோஸ் பண்ணுவேங்க. When I'm working on the album, I try to keep quiet. உங்களுடைய சமீபத்திய பெஸ்ட் ஆல்பத்துல ஏதாவது ஒரு லைன்ஸ் பாடுங்க. I'll sing something unreleased. Feels like eternal waves, caught in eternal winds. I think I saw the edge. You should have been there. I flew too close to the sun. Wings burnt, don't know where to go. I think I saw the edge. Should have been there. டேட் நல்லது, ரொம்ப நல்லது. சரி, இன்னும் 10 வருஷம் கழிச்சு ஸ்ரீராம் எங்க இருப்பார்? In the last 2 years, especially because of pandemic and everything, ஒரு mindset shift ஆயிருக்கு எனக்கு. அந்த ஷிஃப்ட் என்னன்னா, முன்னாலெல்லாம் நான் ஃபியூச்சர் பிளான்ஸ் பற்றியே நினச்சிருப்பேன். அதுதான் ஓட்டிகிட்டே இருக்கும் மைண்டில். பட் இந்த லாஸ்ட் 2 இயர்ஸில் நான் இந்த சேஞ்ச் டு பீயிங் ப்ரெசன்ட் in the momentல what is happening around me, taking it in, experiencing it, enjoying it, not thinking about the past, not thinking about the future, just being here and making the most of the moment that is with me now is where my head is at. But Analo, I think in 10 years, performing, taking this Carnatic music all around the globe, making it a form that's even more popular in every part of the globe I can touch. That's one thing. Secondly, making a mark as a global music icon with my original independent music, if you may. And in films, to continue being a part of songs that I feel like na paadina paatla, lots of them have become these big cultural moments. First line there, from Adiye to Yanai Mattum Kadale Ennode Dal, In Came Kavale, for recent this Pushpa song. And there's been these moments where I feel like, and I'm saying this with the utmost humility, that they've shifted the way people listen to music in the respective industries. So to continue doing that, to be a part of songs that shift culture rather than stagnate it. In 10 years, I think that's what I want. So, இவ்வளவு நேரமும் என்னுடைய கேள்விகளுக்கு பொறுமையாகவும் அழகாகவும் ஆழமாகவும் பதில் சொன்ன சித்துவுக்கு Thank you very much. Thank you, sir. Always like talking to you, sir. இதயம் இல்லை என்று சொன்னால் இயக்கம் இல்லை. இதோ நம்முடைய இதயமாய் இருக்க நம்முடைய இயக்கத்தை சுறுசுறுப்பாக்க வாவ் தமிழா வருகிறது, யூடியூப் சேனல் வருகிறது. இந்த வரவு நல்வரவாகட்டும். நம்முடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை உங்களின் சார்பில் பூமழை தூவி வாழ்த்துவோம். நன்றி, வணக்கம்.